சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமை நம்ம முடிச்சுட்டு வந்துட்டு இருப்போம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ வியூவராக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாதுப்பா. ஓகேங்களா, ஒரு 50 மார்க் நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியிலிருந்து தொடங்கி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபேக் கான்ஃபிடன்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு மேபி கண்டிப்பாக 1 மார்க்கோ இல்லை மற்ற கொஸ்டின்ஸோ டஃப்பாக வரலாம். அதை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா விதமான ஆன்சர் கீயும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா, எல்லா விதமான A to Z ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ இருக்குது. பப்ளிக் லாஸ்ட் இயரு, அதற்கு முன்னே அந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸு என்னென்ன படிக்கணும். 70 மார்க் தான் எழுத போகிறீங்க. 70 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் பாஸு? ஜஸ்ட்டு வெறும் 15 மதிப்பெண் எடுத்தால் பாஸு. இந்த 15 மார்க் நீங்கள் அழகாக எடுக்கணுன்றது தான் அனைத்து விதமான நபர்களுடைய எய்மாக வந்து இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஒரு சில மாணவர்களுக்கு, ஒரு சில பேருக்கு, பொதுவாக நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு டஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம் சில குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, டீட்டெயில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஒரு சில 5 மார்க் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு டைமு கம்பல்சரி 10. அதை வந்து நீங்கள் பெருசாக பிரச்சனையாக வந்து நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்லிக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, தெரிஞ்சோ தெரியாமல் எழுதி விட்டு வந்துருங்க. கொஸ்டின் நம்பர் கூட படிச்சுமா அதை கிறுக்கி கூட விடுங்க. ஏன்னா கம்பல்சரி போன டைமோ அதுக்கு முன் டைமோ சிலதுக்கு மிஸ்டேக்காக கேட்டாங்க. கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக மிஸ்டேக் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸும் ஒரு சில டைம் மிஸ்டேக் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு மேபி போனஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ தெரியுதோ தெரியலையோ எழுதி விட்டுட்டு வாங்க. எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடவும் முடியாது. அதே அளவுக்கு டஃப்பாக வந்து கேட்கப்படுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு, நம்முடைய 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல மேஜர் சப்ஜெக்ட்ஸு. இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப செப்பையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக டஃப்பாக இருந்தாலும் அட்டென்ட் பண்ணிடலாம். பிரச்சனை அப்படின்றது இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது சில குட்டீஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2 மார்க்கில் ஒரு 50 2 மார்க் படித்தா போதும். 3 மார்க்கில் ஒரு 40 3 மார்க்கு, 10 மார்க்கில் ஒரு 10 10 மார்க்கு, 1 மார்க்கில் மட்டும் ஒரு 100லேருந்து 200 1 மார்க்கு. இதை படிக்கிறதுக்கான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியத்துக்குன்னு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான டிப்ஸு. ஓகேங்களா, 12th நாளைக்கு அண்டு எக்கனாமிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. கரெக்டாக? ஆமாம், அது வந்து நான் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அதுவும் முடிந்த அளவிற்கு எளிமையான முறையில் தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ நாளைக்கு 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மிக மிக எளிமையான முறையில் கேட்குறாங்களா இல்லை டஃப்பாக வந்து கேட்குறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில்